தங்கலான் திரைப்படம் பல சர்ச்சைக்குள்ளான பல கலவையான விமர்சனங்களை பெற்ற இந்த திரைப்படத்தை பற்றி இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்களது படைப்பில் நடிகர் விக்ரம், பார்வதி மற்றும் பிரீத்தி பசுபதி மற்றும் பல நட்சத்திரங்கள் இணைச்சு நடிச்சிருந்த இந்த படம் இப்போ நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் இருந்தாலும் பல கலவையான விமர்சனங்களையும் பெற்று வருதுங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிச்ச பேட்டிக்காரன் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில டாப் 10 போட்டியாளர்கள்ல ஒருவரா வந்து மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகள் அப்படின்னு படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் இவங்க ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல சொல்லியிருக்காங்க, எனக்கு தங்கலான் படத்தினுடைய வெற்றி நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுல விக்ரம் சார், பார்வதி மேடம், பசுபதி சார்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கும்போது கண்டிப்பா இந்த படம் இப்படி பேசப்படாத போகும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் சாரோட கிரியேட்டிவிட்டிலும் டெக்னிக்கல் அம்சங்களும் ரொம்பவே ஸ்ட்ராங். எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, அந்த பெண்கள் ஜாக்கெட் போடுற ஒரு சீன்ஸ் தான் ரொம்பவே எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நான் கூட பார்த்தேங்க. அது ரொம்பவே வைரலா இருந்தது அந்த சீன்ஸ். நிறைய பேர் பல கலவையான விமர்சனங்களையும் கொடுத்து வந்திருந்தாங்க. அந்த காலத்துல நெருப்ப முதல்ல கண்டுபிடிக்கும் போது கிடைச்ச சந்தோஷம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்கெட் போடும்போது ஏற்பட்ட சந்தோஷமும் இந்த சீன்ஸை வச்சதுக்காகவே நான் ரஞ்சித் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்ல நடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஜாக்கெட் இல்லாம எப்படி நடிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்துச்சாம். அந்த மக்கள் ரியலா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மை சம்பவத்தை காமிக்கும் போது அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி அந்த சீன்ஸை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லு, மண்ணு, வெயில், குளிர், தூசினி இதுக்கு நடுவில் தான் படத்தை எடுத்தாங்க. கோலால ஷூட்டிங் நடக்கும்போது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். கேஜிஎஃப் லொகேஷன் பயங்கர குளிரா இருக்கும். அதே மாதிரி சென்னையின் ஹாட் சம்மர்லயும் ஷூட்டிங் நடந்துச்சு. முகத்துல கல்லு, மண்ணு, தூசி எல்லாமே பட்டுட்டே இருக்கும். உடம்பு முழுக்க ரொம்ப தூசி படியும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த ஊர் விழுப்புரம். ஸ்கூல் எல்லாம் அங்கே தான் முடிச்சேன். காலேஜ் சென்னையில் முடிச்சுட்டு மாடலிங்ல வந்துட்டேன். விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சதால ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே எனக்கு நல்லா வரும். டெக்னிக்கலாக நான் ரொம்ப ஸ்ட்ராங். டிராயிங்லாம் ரொம்ப நல்லா வந்து வரைவேன். படிச்சு முடிச்சதும் மும்பையில் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். 200க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை நடிச்சிருக்கேன். தங்கலான் எனக்கு 3வது படம். என்னோட முதல் படம் கட்டுமரம், 2வது படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இப்போ தங்கலான் படத்தில் நடிச்சதால எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. மிஷ்கின் சார் இயக்கத்தில் ட்ரெயின் அப்படிங்கிற படத்துல வந்து விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருக்கேன். இந்த வருஷம் கடைசியில அந்த படமும் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இதெல்லாம் ஓகேங்க. ஆனா எனக்கு குறிப்பா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, தங்கலான் படத்துல அந்த ரவிகா அணிகிற சீன்ஸ் தாங்க. தங்கலான் படத்துல அந்த ஜாக்கெட் போடுற சீன்ஸை நானும் கவனிச்சேங்க. ஆனால் நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. பல கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. நிறைய பேர் வந்து பாரஞ்சித் அவர்களை திட்டி இருந்தாங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்க்கும்போது, அந்த காலத்துல அப்படி பெண்களுக்கு அப்படி ஒரு வசதி இல்ல. அது கிடைச்சதும் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப அழகாவே காட்டியிருந்தாங்க. நல்ல நடிகர்கள் வந்து அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க உணர்வுபூர்வமா அந்த விஷயத்த. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா இந்த கால தலைமுறைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டைலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொச்சை இல்லாம அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறத அதுல தோணுச்சுங்க. டைலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொச்சையான வார்த்தைகளை கொடுத்துருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. இந்த படத்தை பத்தி மேலும் இந்த சீன்ஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.